சிவாய நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரலட்சுமி நோன்பு 2026 வரலட்சுமி நோன்பு நம்ம வீட்டில் செய்ததை பார்த்துக்கிட்டே நோன்பு அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். நோன்பு அப்படின்றது இறைவனின் அருளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு புனிதமான வழிதான் நோன்பு இருத்தல். நோன்பு அப்படின்றது வெறும் சாப்பாடை மட்டும் தவிர்ப்பது கிடையாது. நம்முடைய உடலையும் மனதையும் எண்ணங்களையும் இறைவனிடம் அர்ப்பணிக்கும் ஒரு புனிதமான வழிதான் நோன்பு, அதாவது விரதம் அப்படின்னு சொல்லுவோம். நோன்பு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் நம்மளோட மனம் இறைவனை நோக்கி இன்னும் நெருக்கமாக போகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கக்கூடியது தான் இந்த நோன்பு, இந்த விரதம். நான் இந்த வரலட்சுமி நோன்பை மட்டும் சொல்லலைங்க, எல்லா விரதமும் எல்லா தெய்வங்களுக்கும் நம்ம இருக்கக்கூடிய விரதங்கள் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் வரும். விரதம் நம்மளுக்கு முதல்ல எதை தெரியுமா கற்றுக் கொடுக்கும்? சுய கட்டுப்பாடு. பசியை பொறுப்பது மட்டும் இல்லைங்க, கோபத்தை கட்டுப்படுத்துறது, தீய வார்த்தைகளை பேசுகிறத தவிர்க்கிறது, தவறான எண்ணங்களில் நம்மளோட மனதை கொண்டு போகாமல் இருக்கிறது, மற்றவங்களை காயப்படுத்தாமல் இருக்கிறது, இதை எல்லாமே உண்மையான நோம்பின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட உடலை கட்டுப்படுத்துறதால மனமும் மெதுவாக அமைதியாகும். அந்த அமைதியான மனதில் தான் இறைவன் அருளை, அதாவது இறைவனை நம்மளால் உணர முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. விரதம் நோன்பு நம்மளோட நம்பிக்கையை வலுப்படுத்தும். ஒரு விஷயத்தை நீங்கள் நம்பிட்டீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும். என்னால் முடியாது அப்படின்ற எண்ணத்தை அகற்றிட்டு இறைவன் கூட இருக்கும்போது கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை விதைக்கும். விரதத்தோட உண்மையான பலன் நம்மளோட வேண்டுதல் நிறைவேறி அந்த பொருட்கள் கிடைப்பது அப்படின்னு மட்டும் கிடையாதுங்க. நமக்குள்ளே ஏற்படக்கூடிய மிகப்பெரிய மாற்றம் தான் இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய அருள். அது என்ன மாற்றம் தெரியுமா? பொறுமை அதிகரிக்கிறது, பக்தி அதிகரிக்கிறது, மனதில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் அகற்றுறது, இறைவன் மீது நம்பிக்கையான ஆழமான பக்தி ஏற்படுறது, இதெல்லாம் தான். அதோடு சேர்ந்து விரத நேரங்களில் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கறது, பிறருக்கு உதவுறது, அன்பாக பேசுறது, நல்ல நல்ல செயல்களை செய்யும் பொழுது இந்த விரதத்தோட புனிதத்தை இன்னும் அதிகப்படுத்துது. எந்த ஒரு விரதமாக இருந்தாலும் உண்மையான பக்தியோட நல்ல எண்ணங்களோட தான் நம்ம கடைபிடிக்கணும். அதுதான் முழுமையான பலன்களை நம்மளுக்கு கொடுக்கும். முக்கியமாக எந்த இஷ்ட தெய்வம் உங்களுக்கு இருந்தாலும், சிவன், விஷ்ணு, முருகன், சக்தி, எந்த ஒரு தெய்வம் உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் அதுக்கெல்லாம் முன்னாடி உங்களோட குலதெய்வ வழிபாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை மட்டும் எப்பயுமே மறந்துடவே கூடாது. விரதம் நோன்பு அப்படின்றது இறைவனையும் நம்மளையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலம் தான் இந்த விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சரியாக சொல்லணும் அப்படின்னா நோன்பு நம்மளை இறைவனிடம் அழைத்து செல்லும் ஒரு பாதை. இந்த வீடியோவில் விரதம் இறைவனின் அருளை பெற்றுத்தரும் புனித வழி அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, நான் சொன்னது உண்மைதான் உங்கள் மனசில் பட்டது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களோட நண்பர்கள் கூடயும் உற்றார் உறவினர்கள் கூடயும் பகிர்ந்துக்கோங்க. அப்புறம் நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வரலட்சுமி நோன்பு இந்த டெக்கரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி. சிவாய நம. வாழ்க வளமுடன்.